தமிழகத்துல சட்டத்தினுடைய ஆட்சி நடக்கிறதா அல்லது சட்ட விரோதமான ஆட்சி நடக்கிறதா என்பது பெரும் கேள்விக்குறியாக வருகிறது. ஒவ்வொரு விவகாரத்திற்கும் நீதிமன்றம் தலையிட்டு தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்து அரசு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரை கூறுகிற அளவிற்கு இந்த அரசாங்கம் அராஜகம் மிக்க மோசமான ஒரு அரசாங்கமாகி வருகிறது. புத்தக கண்காட்சி ஒன்றினை தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைப்பதாக இருந்த சூழ்நிலையில அந்த புத்தக கண்காட்சியில நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை தரக்குறைவாக பேசுகிற ஒரு விமர்சனம் செய்கிற ஒரு புத்தகத்தை வெளியிடுவோம் என்று அந்த புத்தக கண்காட்சியில் இருக்கக்கூடிய கடை எண் உட்பட குறிப்பிட்டு ஒரு சில இடதுசாரிகளை சேர்ந்தவர்கள் மிக மோசமான முறையில பதிவிட்டிருந்தார்கள். உடனடியாக இந்த விவகாரத்தை சொல்லி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டிருந்தும் கூட ஒரு நீதியரசரை இப்படி தரக்குறைவாக விமர்சிக்கிறார்களே, தமிழக முதலமைச்சர் திறந்து வைக்கக்கூடிய ஒரு புத்தக கண்காட்சியில நீதிமன்றத்தை நீதிபதியை அவதூறாக பேசக்கூடிய ஒரு கடை இடம் பெறுகிறது. அதனால முதலமைச்சர் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து கொண்டு தார்மீக கடமையை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டிருந்தோம். ஆனால் 3 நாட்களாக முதலமைச்சரிடமிருந்தோ அரசிடமிருந்தோ எந்த நடவடிக்கையும் இல்லாத சூழ்நிலையில இப்பொழுது இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த புத்தகத்திற்கு தடை விதித்து உத்தரவு போட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வெட்கக்கேடான ஒரு சூழ்நிலை தான் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. திருப்பரங்குன்றத்துல 2 நபர் கொண்ட அமர்வு, நீதியரசர்கள் கொண்ட அமர்வு அந்த இடத்துல அங்கே தீபத்தை ஏற்ற வேண்டும், தீபத்தூர்ல தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டும் கூட இன்றைக்கு திராவிட மாடல் என்று சொல்லிக் கொள்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில அதை செய்ய முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு கேடு கெட்ட ஒரு ஆட்சியினை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த மாநிலத்தினுடைய சட்ட அமைச்சராக இருந்த ரகுபதி என்கின்ற ஒரு அமைச்சர், இப்போது இருக்கக்கூடிய அமைச்சர், அந்த அமைச்சர் மிக மோசமான முறையில நம்முடைய கடவுளையும் நம்முடைய தெய்வங்களையும் அவர் ஒப்பிட்டு பேசுவது. எப்படி ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால், பிணங்களை எரிக்கிற இடத்தில் தானே எரிக்க முடியும், வேற இடத்துல எரிக்க முடியும் என்று கேட்கிறார். நாம ஒரு பேச்சுக்கு ஒரு உதாரணத்திற்கு நம்மாலையும் கேட்க முடியும், பிணங்களை புதைக்க வேண்டிய இடத்தில் தான் புதைக்க வேண்டும். ஆனால் எங்கள் தலைவரை மெரினா பீச்சில் புதைக்கணும் கேட்டு அழுது யார்? இதே திராவிட முன்னேற்ற கழகம் தானே. புதைக்க வேண்டிய இடத்துல புதைக்கணும்னு நம்ம கேட்டா அவங்க அமைதியா இருப்பாங்களா? என்ன நியாயமான விஷயமா இது? எதற்கு எதை பேசுவது? அதே மாதிரி நீதிமன்றம் சொன்ன உத்தரவை, நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை சட்டவிரோதம்னு ஒரு அமைச்சர் சொல்லுது. மிகப்பெரிய கிரிமினல் குற்றம். அரசியலமைப்பு சட்டத்தின்படி பதவியேற்றுக் கொண்ட ஒருவர் நீதிபதி அளித்த தீர்ப்பை விமர்சனம் செய்வது, அவருக்கு உள்ளர்த்தம் கற்பிப்பது, அது சட்டவிரோதமான தீர்ப்பு என்று சொல்லிவிட்டு இன்னும் ரகுபதி பதவியிலே அமர்ந்திருப்பது என்பது இந்த மாநிலத்திற்கு வெட்கக்கேடான தலைகுனிவான ஒரு விஷயம். இதற்கு முதலமைச்சர் தான் பொறுப்பேற்க வேண்டும். இந்நேரம் ரகுபதியை பதவியை விட்டு நீக்கி இருக்க வேண்டும், ரகுபதியை கைது செய்திருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் இருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். விநாசகாலே விபரீத புத்தி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையை நோக்கித்தான் தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. இன்று காலையில பார்க்கிறோம், ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல காஞ்சிபுரத்துல, இது எப்பொழுதும் நடைபெற்ற ஒரு குற்றமாக இருந்தாலும் கூட பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய 317 சவரன் நகை, அது எதுவுமே உண்மை அல்ல, அசல் அல்ல, போலி நகை என்று இதே காவல்துறை குற்றப்பத்திரிகை எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான 317 சவரன் எத்தனை கோடி என்று கணக்கிட்டுக் கொள்ளுது.
ஒரு கோவில்லையே 5 கோடி 6 கோடி அளவுக்கு கொள்ளையடித்தா எவ்வளவு கோவில்கள்ல இவங்க இந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க. கருணாநிதி அவர்களுடைய பராசக்தியினுடைய வசனம் தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. இது கோவில்கள் கொள்ளையர்களின் கூடாரங்களாகி வருகின்றன என்று கருணாநிதி சொல்லி இருக்கிறார். அது போல இன்னைக்கு கோவில்கள் கொள்ளையர்களின் கூடாரங்களாக, குறிப்பாக இந்து அறநிலையத்துறையினுடைய கூடாரமாக, கொள்ளை கூடாரமாகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கோவில்கள்ல அடிக்கக்கூடிய இந்த கொள்ளை சட்டவிரோதமாக இந்து அறநிலையத்துறை செயல்பட்டு வருகிறது. 40 வருடங்களாக சொல்லி வருகிறோம். அதற்குண்டான காலம் இப்பொழுது கணிந்திருக்கிறது, வந்திருக்கிறது. இந்த அரசாங்கத்துல தொடர்ந்து நாம் பார்த்து, திருப்பூர்ல கூட இன்னைக்கு ஒரு கோவிலை இடித்து தள்ளி இருக்கிறார்கள். அங்கு சென்ற இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியனை கைது செய்திருக்கிறார்கள். இது இந்து விரோத அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு நான் இப்பொழுது சொன்ன 4 விஷயங்களை தவிர வேறு உதாரணங்களே தேவையில்லை. ஏனென்றால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் மசூதிகளிலும் சர்ச்சைகளிலும் வாக்களிக்கிறார்கள். மொத்தமாக அவர்கள் சொல்வதை கேட்டு வாக்களிக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்தினால மத ரீதியாக அரசியல் செய்து கொண்டு மதவாத அரசியலை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசு இந்த சுதந்திர இந்தியாவிலேயே இருந்ததில்லை என்கிற அளவிற்கு இந்த அரசாங்கம் ஒரு கேடுகெட்ட அரசாக, இந்த அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிரான ஒரு அரசாக, இந்த அரசாங்கம் தமிழர்களுக்கு எதிராக ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. இதுல இப்போ இந்த 3000 ரூபாய் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3000 ரூபாய் கூட 2 ஆண்டுகள் கொடுக்கவில்லை. வருடம் 1000 இருந்ததை 2 வருடங்கள் நிறுத்திவிட்டு தேர்தல் நேரத்துல 3000 கொடுத்தா மக்கள் அதை நம்பி ஏமாறுவார்கள் என்று நினைக்கிறார்கள். அதிலும் கூட நேரடியாக மக்களுடைய வங்கி கணக்குல செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தும் கூட இதே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது கூட நேரடியாக வங்கி கணக்கில் பணம் செலுத்த வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இப்பொழுது அதை செய்யாமல் கட்சிக்காரர்கள் மூலம் கட்சிக்காரர்களிடத்தை குறுக்க வைப்பது என்பது மக்களை ஏமாற்றும் மோசடி செயல். அதனால இந்த அரசாங்கம் உடனடியாக வீழ வேண்டிய அரசாங்கம். நான் மேலே சொன்ன பல்வேறு விஷயங்களை, குறிப்பாக ரகுபதி அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக இருக்கு. திமுக ஆட்சி செய்யக்கூடாது என்பதுதான் மக்கள் விரும்புகிற விஷயம். பாஜக ஆட்சியை இந்தியா முழுவதும் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் வளர்ச்சி முன்னேற்றம் மிக சிறந்த முறையில் இருக்கிறது. தமிழகத்திலும் அது வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அஇஅதிமுக கூட்டணிக்கு வாக்கு போட்டால் பாஜக ஆட்சி கண்டிப்பா வரும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. நல்ல ஆட்சி வரும். அஇஅதிமுக ஆட்சி சிறப்பான ஆட்சியாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக அமர்ந்து தமிழகத்திற்கு நல்ல ஆட்சியை கொடுப்பார் என்பதில் மாற்று கருத்து இல்லை.